கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை இன்றும் உள்ளது. அவர் கிருபை என்மேல் உள்ளது. அவர் கிருபை நம்மேல் உள்ளது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 22 வசனம் மற்றும் 28 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் பறவைகள், மீன்கள் மற்றும் மனிதர்கள் இவங்க எல்லாத்தையும் பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, பெருக கடவீர்கள், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தையிலேருந்து ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய தேவன் நம்மை பெருகச் செய்கிற தேவன், நாம் பெருகுகிறதை விரும்புகிற தேவன், நாம் பெருகும்படியாக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சிறுமையை மட்டுமே இது வரைக்கும் பார்த்துருக்கிறீங்களா? சில நேரத்தில் சில பெருக்கம் பார்த்துருக்கிறேன், ஆனால் பொதுவாகவே எங்கள் வாழ்க்கையில் அநேக இடத்துல சிறுமை தான் அப்படின்றது தான் உங்கள் அனுபவமாக? நம்முடைய தேவன் முதலாவது புஸ்தகம் பைபிளில், அதில் முதலாவது அதிகாரம் முதல் பக்கத்திலேயே அவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். கர்த்தர் அவருடைய இருதய துடிப்பு அதை வெளிப்படுத்துகிறார். அவருடைய சிருஷ்டிப்பு எல்லாத்தையும் பாருங்களேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பதாக வெட்டுக்கிளிகள் அப்படியே பரவலாக வருது அப்படின்னு சொல்லி நியூஸில் சொன்னாங்க. அது கண்டங்களை தாண்டி தேசம் தேசமாய் வந்ததாம், எண்ண முடியாத திரளாய் வந்தது என்று சொல்லி நியூஸில் வாசித்தோம். அது பாகிஸ்தான் தாண்டி இந்தியாவுக்கும் வந்ததுன்ற அந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்தது 1 2 அல்ல, எண்ண முடியாத லட்சக்கணக்கான வெட்டுக்கிளிகள். யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் படைத்த நட்சத்திரங்களாக இருக்கட்டும், ஆண்டவர் படைத்திருக்கிற ஒவ்வொரு பழ வகைகள், காய் வகைகள் எடுத்துக்கோங்களேன். அந்த பழத்தையோ அந்த காயையோ நீங்கள் வெட்டி பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு தக்காளியை பாருங்கள், அதுக்குள்ளே எத்தனை விதை இருக்குது. என்றைக்காவது நீங்கள் எண்ணி பார்த்துருக்கீங்களா? கத்திரிக்காயை வெட்டி அந்த கத்திரிக்காய்க்குள்ளே, பிரிஞ்சாலுக்குள்ளே, எக் பிளான்ட்டுக்குள்ளே எத்தனை அதில் விதை இருக்குது? நம்மளால் எண்ண முடியுமா? கடலில் இருக்கிற தண்ணி துளி எவ்வளோ அப்படின்னு எண்ண முடியுமா? ஆண்டவர் படைத்திருக்கிறது எல்லாமே திரளாய் படைத்திருக்கிறார். ஆனால் என்னவோ தெரியல, நாமே பார்க்கும் பொழுது தான், ஆண்டவரே எதுவுமே எனக்கு பெருக்கம் இல்லையேப்பா, சமாதான பெருக்கம் இல்லை, சந்தோஷம் பெருக்கம் இல்லை, ஆரோக்கியம் பெருக்கம் இல்லை, அமைதி பெருக்கம் இல்லை, பொருளாதார பெருக்கம் இல்லை. எந்த பெருக்கம் இல்லாவிட்டாலும் இந்த செய்தியை நீங்கள் கேட்ட பின்பு விசுவாசத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்களை நிச்சயமாக பெருக செய்ய போகிறார். இந்த இடத்துல ஆதியாகமம் 1 அதிகாரம் 22 வசனத்துலேயும் சரி, அதனுடைய 28 வசனத்துலேயும் சரி, ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பலுகி பெருகுங்கன்னு சொன்னார் இல்லையா? எதை பார்த்து சொன்னார்? அங்கே இருக்கிற பறவைகளை பார்த்து, மீன்களை பார்த்து, மனிதரை பார்த்து. இவங்களெல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் பார்த்தீங்கன்னா இவைகள் எதுவுமே இல்லை. ஆதாம் ஏவாள் அவங்களும் இல்லை. ஸோ இல்லாததை உண்டாக்கி அவர் பெருக பண்ணினார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலையும் எந்த ஆசீர்வாதம் நன்மையெல்லாம் இல்லையோ அவைகளை கர்த்தர் உண்டாக்கி அதை பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். அப்போ நான் என்ன செய்யணும்? இல்லாததை அவர் உண்டாக்கி பெருக பண்ணுகிறார்ல. விசுவாசத்துக்கு பேர் என்ன தெரியுமா? இல்லாததை இருக்கிறது போல விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். எபிரேயர் 11 அதிகாரம் 1 வசனத்தில் அப்படியாக வாசிக்கிறோம். காணப்படாதவைகளை குறித்து நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். அதை குறித்து ஒரு உறுதி வேணும். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இதை எனக்கு செய்வார். எனக்கு பெருக்கத்துக்கான எந்த வழி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் என்ன பெருக்க பண்ணுவார். விசுவாசிங்க. அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. அந்த விசுவாச பாதையில் நான் விசுவாசித்தா மட்டும் போதுமா பாஸ்டர்னா, அந்த விசுவாச பாதையில் கர்த்தருக்கு பிரியமாய் நடங்க. உங்களை முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்னா, உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு இல்லாததை, எந்த நன்மை இல்லையோ, எந்த ஆசீர்வாதம் இல்லையோ அதை உண்டாக்கி அதை பெருக பண்ணுவார். 2வதாக ஆண்டவர் எதை பெருக பண்ணுவார்? நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை பெருக பண்ணுவார். முதலாவது சொன்னேன், உங்ககிட்ட இல்லை,
இல்லாததை உண்டாக்கி, அங்கே பறவை இல்லை, பறவையை உண்டாக்கி அதை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பலுகி பெருகுங்கள். அங்கே மீன்கள் இல்லை, மீன்களை உண்டாக்கி, நீந்துபவைகளை உண்டாக்கி பெருகுங்கள்னு சொல்கிறார். மனுஷர் இல்லை, மண்ணிலேருந்து மனுஷனை உருவாக்கி நீங்கள் பலுகி பெருகுங்கள் சொன்னார் இல்லையா? அதுபோல் உங்களுக்கு இல்லாததை உண்டாக்கி பெருக பண்ணுவார். இது முதலாவது. ரெண்டாவது, உங்களுக்கு இருக்குது, அதை நீங்கள் என்ன செய்யணும்னா கொண்டு போய் விதைக்கணும். அந்த நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இதை குறித்து ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஈசாக்கினிடத்தில் விதைகள் இருந்தது. அந்த விதைகளை வச்சுட்டு அவர் வேடிக்கை பார்க்காம, விதைகளை வச்சுட்டு எந்த வேலையும் பார்க்காம அப்படி இல்லாமல் என்ன செய்கிறார், அவர் போய் விதைக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்க அப்பா ஆப்ரஹாம் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா செல்வ சீமான். ஈசாக்கு நான் எதுக்கு விவசாயம் செய்யணும் அப்படின்லாம் நினைக்கல. அவர் என்ன செய்கிறார், போய் விதைக்கிறார். விதையை விதைச்ச உடனே அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அதே வருஷத்தில் கர்த்தர் 100 மடங்கு பெருக பண்ணினார்னு வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, many a times we make a mistake that we never use and utilize what God has given in our life. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாரோ நல்லா நம்முடைய கண் திறந்து பார்க்கணும். பார்த்து, ஆண்டவரே அதை நான் எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி பயன்படுத்தணும், பிரயோஜனப்படுத்தணும், ஹவு கேன் ஐ யூஸ் இட் ப்ராஃபிட்டபிளி அப்படின்னு யோசித்து நீங்கள் அதை யூஸ் பண்ணும் பொழுது, எஃபர்ட் எடுக்கும்போது ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்னையிலேருந்து நீங்கள் யோசிங்க, கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறார், அதை எடுத்து பயன்படுத்துங்க. கர்த்தர் அதை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணுவார். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு காரியம், பாஸ்டர் எல்லாரும் தானே விதைக்கிறாங்க, அவங்கள ஆசீர்வதிக்கிற மாதிரி தான் என்ன ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு கேட்டால், எனக்கு மட்டும் எப்படி 100 மடங்கு ஆசீர்வாதம்னு கேட்டால், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐசக் அண்ட் அதர்ஸ், ஈசாக்கு விதைத்ததுக்கும் மற்றவங்க விதைத்ததுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஈசாக்கு யார் என்று சொன்னால், வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் பயபக்தி உடையவன், தேவன் மேலே பயபக்தியாக இருந்தவன். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அந்த ஆல்டர் மேலே, அந்த பலிபீடத்து மேலே அவங்க தகப்பனாகி ஆபிரகாம் படுடா அப்படின்னு சொல்லும்போது, ஐசக் வாஸ் வெல் அவேர் தட் இஸ் கோயிங் டு டை. ஒரு பலிபீடத்து மேலே படுத்தா என்ன நடக்கும்னு ஈசாக்குக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பலி செலுத்த போகும்போது ஈசாக்கு கேட்குறார், பலிக்கான அந்த பலி மிருகம் எங்கேன்னு கேட்குற அளவுக்கு அவருக்கு மூளை வளர்ச்சி இருக்குதுன்னு சொன்னால், he has grown that much, அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னு சொன்னால், இப்போ பலிபீடத்தில் படுக்கும்போது அப்புறம் ஏன்னா ஈசா கேட்குறாரு, கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, மிருகம் எங்கே? இப்போ அந்த மிருகம் இருக்கிற இடத்துல தான் இவர் இருக்கார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவருடைய தொண்டையில் கத்தி வைக்கப்பட போதுன்னு he was well aware, அவருக்கு நல்லா தெரியும் சாக போகிறோன்னு. ஆனாலும் அந்த அர்ப்பணிப்பை பார்த்தீங்களா? தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கணும். ரெண்டாவது, நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அதில் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். டெடிகேஷன் அண்ட் கமிட்மெண்ட் டு த எக்ஸ்டென்ட் விச் ஐசக் ஹஸ் டேக்கன். ஈசாக்கு எப்படி தன்னை அர்ப்பணித்தாரோ அந்த அளவுக்கு நம்மை ஆண்டவருக்கும் அவர் கொடுத்திருக்கிற வேலைக்கும் அர்ப்பணிக்கும் பொழுது the result will be 100%. 100% நீங்கள் நிச்சயமாக அதனுடைய விளைச்சலை பார்ப்பீங்க என்பதில் சந்தேகமே இல்லை. நிறைய பிள்ளைங்களை நம்ம பார்க்கும் பொழுது படிக்க வேண்டிய வயசில் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் இல்லை, ஃபோக்கஸ் இல்லை, கமிட்மெண்ட் கிடையாது, டெடிகேஷன் கிடையாது, டிசிப்ளின் கிடையாது. இதெல்லாம் நான் குறையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இதுதான் நடக்குது இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம யாரை குறை சொல்கிறோம் தெரியுமா? ஆண்டவரை குறை சொல்கிறோம் இல்லை? அப்படி இல்லாமல் கர்த்தர் குடும்பத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அந்த குடும்பத்தில் என்னுடைய பங்கு என்ன, நான் எந்த அளவுக்கு கமிட்டடாக இருக்கணும், எந்த அளவுக்கு டெடிகேட்டடாக இருக்கணும், எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு இருக்கணும், இதெல்லாம் நம்ம செய்யும்போது குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். ஒவ்வொருத்தருடைய
டியூட்டி என்ன, ஒவ்வொருத்தருடைய வேலை என்ன, அவங்கவுங்க அதை கமிட்டடாக செய்யும் பொழுது நிச்சயமாக குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வாதமாக இருக்கும், நீங்கள் எடுக்கிற முயற்சி எஃபர்ட்ஸு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. மூன்றாவதாக கர்த்தர் யாரை பெருக பண்ணுவார் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே வாஞ்சையாக இருக்கிறவங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மற்றும் 13ஆம் வசனம். அந்த 9ஆம் வசனம் மற்றும் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இப்படி எழுதியிருக்கலாம், ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்தார், அவங்க எல்லாரும் பிட்டு, அவங்க எல்லாருக்கும் பிட்டு கொடுத்தாரு, அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க, திருப்தி அடைஞ்சாங்க, ஓகே. ஆனால் யோவானில் எப்படி எழுதப்பட்டிருக்கு தெரியுங்களா? அந்த 5 அப்பத்திலே அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டார்கள்னு போட்டிருக்கு. ஸோ 5000 குடும்பம், 5000 குடும்பங்கள், those 5000 families have eaten food from those 5 loaves. அந்த 5000 குடும்பங்கள் இந்த வெறும் 5 அப்பங்களில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சாப்பிட்ருக்கிறாங்க. அப்போ இந்த 5 அப்பத்தை கர்த்தர் எவ்வளவாய் பெருக பண்ணியிருக்கிறார் பாருங்கள். இதில் இன்னும் 3 காரியங்களை பார்க்குறோம். ஒன்று, எல்லாரும் சாப்பிட்டாங்களாம். ரெண்டாவது, திருப்தியாக சாப்பிட்டாங்களாம். சில நேரத்தில் எல்லோரும் சாப்பிட்டாங்களான்னு கேட்டால், இல்லைங்க, கடைசியாக ஒரு 10 பேருக்கு இல்லை, நாங்கள் போய் பார்சல் வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்பாங்க. சரி. ரெண்டாவது, எல்லோரும் சாப்பிட்டாங்க, ஆனால் திருப்தியாக சாப்பிட்டாங்களான்னு கேட்டால், இல்லைங்க, எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கன் 65 பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. நம்பர் 1, எல்லாரும் சாப்பிட்டாங்களாம். எப்படி சாப்பிட்டாங்க? they were fully satisfied, திருப்தியாக சாப்பிட்டாங்க. அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா? 12 கூடை மீதம் எடுத்தார்கள்னு போடலை. மீதம் எடுத்ததும் ஒரு முக்கியமான வார்த்தை கவனிக்கணும். இங்கிலீஷ் பைபிளில் ஃபுல்னு போட்டிருக்கு, தமிழ் அழகாக போட்டிருக்கு. 12 கூடை நிரம்ப மீதம் எடுத்தார்கள். அந்த மீதியும் கூட ஆண்டவர் எப்படி அழகாக மாற்றுற பார்த்தீங்களா? அதிலும் கூட ஒரு பெருக்கம், அதிலும் கூட ஒரு இன்க்ரீஸ். அப்போது எல்லோரும் சாப்பிட்டாங்க, யாரும் சாப்பிடாமல் அன்றைக்கி பட்டினியாக போல. ரெண்டாவது, எல்லோரும் எப்படி சாப்பிட்டாங்க? டு த ஃபுல், எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க. ஏப்போ வர அளவுக்கு, ஐயோ இதுக்கு மேலே என்னால், நீங்கள் ஏதாவது ஒரு வாழைப்பழம் கொடுத்து பாயாசம் கொடுத்தா கூட ரசம் கூட குடிக்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு மூக்கு வரைக்கும் சாப்பிட்ருக்கோம், மூக்கு பிடிக்க சாப்பிட்ருக்கோன்ற அளவுக்கு திருப்தியாக சாப்பிட்டாங்களாம். உங்கள் வாழ்க்கை அப்படி மாறுங்க. எப்போ தெரியுமா? எதுக்காக அவங்க அங்கே வந்தாங்க? அற்புதம் பார்க்க, அதெல்லாம் ரெண்டாவது. தேவ வசனத்தை கவனிக்க வந்தாங்க. கர்த்தர் பெருக்கத்தை கொடுத்தார். நீங்களும் பாருங்கள், தேவ வசனத்தை 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தின்படி இரவு பகலாக வாசித்து பாருங்கள். your life will be filled with blessing, full of blessings. your life will abound with blessing which God will bestow upon you. ஆகவே நம்முடைய தேவன் நமக்கு பெருக்கத்தை கொடுக்கிற தேவன். எதிலெல்லாம் பெருக்கத்தை கொடுப்பார்? உங்களுக்கு இல்லாததை உண்டாக்கி கொடுத்து அதை பெருக பண்ணுவார். இன்றைக்கி ஏதாவது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி வேணால் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இல்லாததை உண்டாக்கி பெருக பண்ணுவார். எனக்கு ஆச்சரியமான சில சாட்சிகளை கடந்த சில நாட்களாக கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். சில ஆண்டுகளாக பிள்ளையே இல்லையா, ஆனால் 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்தாராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடுத்த பிள்ளை. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் 2 பிள்ளைகள், சில வீடுகளில் 5 வருஷத்துக்கு அப்புறம் 3 பிள்ளைகள். இப்படியெல்லாம் கர்த்தர் கொடுக்குறார். பாருங்கள், நான் சொல்கிறது எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். இல்லாததை உண்டாக்குவார், உண்டாக்கி அதை பெருக பண்ணுவார். இன்றைக்கி கையில் காசையில் நீங்கள் பேசுகிறது கோடிக்கணக்கில் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி இல்லாத ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை உண்டாக்குவார், அதை பெருக பண்ணுவார். ஆனால் உங்களுக்குள்ள விசுவாசம் வேணும். அன்னாளுக்கு அப்படி தானே செய்தார், கர்த்தர் செய்வார். ரெண்டாவது, உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் விதைக்கணும், அதை 100 மடங்காக பெருக பண்ணுவார். ஆனால் அர்ப்பணிப்பு, ஈசாக்கு போல் அர்ப்பணிப்பு வேணும், கமிட்மெண்ட் அண்ட் டெடிகேஷன். அடுத்ததாக, உங்ககிட்ட எது குறைவாக இருக்கிறதோ குறைவானதை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆனால் வசனத்தின் மேலே பசிதாகமாக வாஞ்சையாக இரவு பகலாக வசனத்தை வாசிங்க. நீங்கள் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? வசனத்து மேலே உங்களுக்கு தாகம் இருக்குது. அதனால தான் இந்த வசனத்தை கேட்டுட்ருக்கீங்க. என்ன வசனம் சொல்லுது, இது என்ன விளக்கம் அப்படின்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு தாகம் இருக்குது. இந்த தாகத்தை விட்டுறாதீங்க. யாராவது சொல்லுவாங்க, இதெல்லாம் கேட்டு என்ன நடக்க போகுதுன்னு. இல்லைங்க, வசனத்தை கேட்பதினால் விசுவாசம் வரும். உங்களுடைய விசுவாசமே
உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வசனத்தை கேட்பதால் விசுவாசம் வரும். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். God bless you. Amen. Praise the Lord. Praise the Lord.